அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 4/10/2024 புரட்டாசி மாதத்தின் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, நவராத்திரியின் 2ஆம் நாள். அம்பிகை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த இந்த நாட்களில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன். நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வெள்ளிக்கிழமையும் நவராத்திரி 2ஆம் நாளும் கூடி வரும் இந்த நாளில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி மனதார உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நிலைவாசல் அருகே நின்று முதல்ல வேண்டிக்கோங்க. ஓரிரு நிமிடங்கள் நிலைவாசலை தொட்டு உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரணும், வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகணும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படணும், குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும், உங்கள் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் குலதெய்வத்தை நினைத்து நிலைவாசலை தொட்டு வணங்கிட்டு நேராக உங்கள் வீட்டு சமையல் அறைக்கு போய் 3 சொட்டு பசும் பால் எடுத்து உங்கள் உள்ளங்கையில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நேராக பூஜை அறைக்கு போய் பூஜை அறையிலையும் உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் சொல்லிவிட்டு அதன் பிறகு அதை எடுத்து உங்களுடைய உச்சந்தலையில் தடவிக்கோங்க. இவ்வாறு பூஜை அறையில் இருந்தே செய்யணும். இல்லைங்க எனக்கு இது சாத்தியப்படலை, ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் இருக்கிற இடத்துல இருந்து செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறது அவங்கவுங்க வீட்டுடைய நிலைவாசல் தான். அதனால் நீங்கள் நிலைவாசலை தொட்டு வணங்கிட்டு மற்ற இடத்துல நீங்கள் எங்கே இருந்தனாலும் இதை செய்யலாம், தவறு கிடையாது. நான் பூஜை அறைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைங்க, ஆனால் மாதவிலக்காக இருந்தால் செய்யக்கூடாது, அதையும் சொல்லிடுறேன். மற்றபடி நான் பூஜை அறைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால் என்னால் நான் நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்துக்கலாமான்னா செய்துக்கலாம், தவறு கிடையாது. மாதவிலக்காக இருந்தீங்கன்னா செய்ய வேண்டாம், தீட்டு காரியங்களுக்கு போயிட்டு வந்திருந்தீங்கன்னா செய்யக்கூடாது. காலை உச்சந்தலையில் தடவும் போது வசீகரத்தன்மை உண்டாகும், பண வசியம் உண்டாகும், தொழிலில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும். அதையும் சுக்கிர நாளான வெள்ளிக்கிழமையில செய்யும் போது எவ்வளோ கடன் இருந்தாலும் நிச்சயமாக தீருங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்.